தன் தந்தை செல்லப்பாண்டி வெட்டுப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து பதறியடித்து ஓடுகிறாள் தமிழ். அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் தந்தையைச் சேர்த்த பொதுமக்கள் அவர் அருகில் கிடந்த ஒரு செல்போனை அவளிடம் கொடுக்கிறார்கள். அது தன் தந்தையுடையது அல்ல என்பதை அறிந்த தமிழ் அந்த போனை ஆன் செய்து பார்க்கிறாள். அதில் ஈஸ்வரியின் எண் டயல் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறாள். உண்மை அறிய அந்த எண்ணிற்கு தமிழ் அழைக்க மறுமுனையில் எடுத்த ஈஸ்வரி, செல்லப்பாண்டி கதையை முடித்துவிட்டீர்களா என்று கேட்க, தந்தையை வெட்ட ஆள் அனுப்பியது ஈஸ்வரிதான் என்பது உறுதியாகிறது. ஆத்திரமடைந்த தமிழ் நேராக ராஜாங்கம் வீட்டிற்குச் செல்கிறாள். அங்கு ஆண்கள் யாரும் இல்லாத நேரத்தில் ஈஸ்வரியின் கழுத்தை பிடித்து நெரித்து தன் தந்தைக்கு இழைத்த துரோகத்திற்காக ஆவேசமாக நியாயம் கேட்கிறாள். ஈஸ்வரி திமிராக பேசினாலும் அவளுடைய கடந்த கால சதித்திட்டங்கள் அனைத்தையும் தான் அறிவேன் என்றும், இனி தன் குடும்பத்தை சீண்டினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் எச்சரித்துவிட்டு வருகிறாள். அவமானத்தால் துடித்த ஈஸ்வரி தமிழின் குடும்பத்தை நடுத்தெருவிற்கு கொண்டு வருவேன் என மீண்டும் வஞ்சினம் கொள்கிறாள். மீண்டும் மருத்துவமனைக்கு வரும் தமிழிடம் தந்தை இன்னும் 24 மணி நேர அவகாசத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக மருத்துவர் கூறுகிறார். அப்போது அங்கு வரும் வசந்தி மற்றும் தனத்திடம் நடந்தவற்றை கூறி அழுகிறாள் தமிழ். ஈஸ்வரியின் அடுத்தடுத்த சதிச் செயல்களை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ் தவித்துக் கொண்டிருக்கிறாள். மருத்துவமனையில் செல்லப்பாண்டியின் நிலை கவலைக்கிடமாக இருக்க வசந்தி மற்றும் தனத்திடம் நடந்த உண்மைகளைச் சொல்லத் தொடங்குகிறாள் தமிழ். ஈஸ்வரிதான் ஆள் வைத்து வெட்டியது என்ற உண்மையைச் சொன்னதும் இருவரும் அதிர்ச்சியில் உறைகின்றனர். அதே சமயம் கோவிலுக்குச் சென்றிருந்த ராஜாங்கம், மோகனா மற்றும் குடும்பத்தினர் வீட்டிற்கு திரும்புகின்றனர். வீட்டில் ஈஸ்வரி கழுத்தை பிடித்துக்கொண்டு இருமிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறிப்போய் என்ன நடந்தது என்று கேட்கிறார் ராஜாங்கம். அடிபட்ட ஆத்திரத்தில் இருந்த ஈஸ்வரி, உண்மையைச் சொன்னால்தான் மாட்டிவிடுவோம் என்று பயந்து, அந்த தமிழ் இங்கே வந்து என்னை அசிங்கமாக பேசிவிட்டு போயிட்டா என்று மழுப்பலாகப் போய் சொல்கிறாள். ஆனால் அங்கிருந்த சித்ராவின் முகமாற்றத்தைக் கண்ட ராஜாங்கத்திற்கு ஏதோ தவறு நடப்பது மட்டும் புரிகிறது. மறுநாள் காலையில் 24 மணி நேர அவகாசம் முடிகிறது. மருத்துவர் வெளியே வந்து, செல்லப்பாண்டி இப்போதைக்கு அபாயக்கட்டத்தை தாண்டிவிட்டார், ஆனால் அவருக்கு சுயநினைவு திரும்ப இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று நிம்மதியான செய்தியை சொல்கிறார். தமிழ் அந்த போனை ஆதாரமாக வைத்து போலீசில் புகார் கொடுக்க முடிவு செய்கிறாள். ஆனால் ஈஸ்வரி அவ்வளவு சீக்கிரம் அடங்குபவள் இல்லையே. தன் செல்வாக்கை வைத்து அந்த ரவுடியை ஊரை விட்டே அனுப்பிவிட்டு அந்த போன் தன்னுடையது அல்ல என்று சாதிக்க திட்டமிடுகிறாள். தமிழுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையிலான இந்த நேரடி போர் இனி இன்னும் தீவிரமடையும். செல்லப்பாண்டிக்கு நினைவு திரும்பும்போது அவர் சொல்லப்போகும் வாக்கு மூலம் ஈஸ்வரியின் முகத்திரையை கிழிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தை ஓரளவு தேறிவிட்ட நிம்மதியில் இருக்கும் தமிழுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கிறது. மருத்துவமனைக்கு ரகசியமாக வரும் ஈஸ்வரியின் ஆட்கள் போலீஸ் கேஸ் ஆகாமல் தடுக்க தமிழை மிரட்டுகின்றனர். ஆனால் தமிழ் அஞ்சாமல் அந்த ரவுடியின் போனில் இருந்த ஆதாரங்களை ரகசியமாக தன் போனுக்கு மாற்றிக்கொள்கிறாள். மறுபுறம் ராஜாங்கம் வீட்டில் அமைதி நிலவினாலும் சித்ராவிடம் தனியாக பேசும் ராஜாங்கம், தமிழ் சும்மா வந்து கத்தமாட்டாளே, என்ன நடந்தது என்று உண்மையை துருவி கேட்கிறார். பயந்து போன சித்ரா ஈஸ்வரி செய்த அந்த போன் கால் பற்றி உளறிவிடுகிறாள். தன் மனைவி இவ்வளவு பெரிய துரோகத்தைச் செய்ததை அறிந்து ராஜாங்கம் இடிந்து போகிறார். உடனே மருத்துவமனைக்கு வரும் ராஜாங்கம் கண்ணீருடன் தமிழ் மற்றும் வசந்தியிடம் மன்னிப்பு கேட்கிறார். இந்த பாவி செஞ்ச தப்புக்கு நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று வருந்துகிறார். ஆனால் தமிழ், மாமா, இது உங்க தப்பு இல்ல, ஆனா அந்த மனுஷிக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், இனிமே அவங்க எங்க குடும்பத்து நிழல் மேல கூட படக்கூடாது என்று உறுதியாகச் சொல்கிறாள். ஈஸ்வரியோ தன் தவற்றை மறைக்க குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் தமிழின் தங்கையையும் வைத்து புதிய சதிவலை பின்னத் தொடங்குகிறாள். தமிழின் தந்தை கண்விழித்து ஈஸ்வரியின் பெயரைச் சொன்னால் மட்டுமே ஈஸ்வரிக்குச் சரியான பாடம் புகட்ட முடியும் என்ற நிலையில் கதை விறுவிறுப்பாக நகர்கிறது. ஈஸ்வரியின் அடுத்த திட்டம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். மருத்துவமனையில் செல்லப்பாண்டி மெல்ல மெல்ல கண்விழிக்கிறார். இதை கேள்விப்பட்ட தமிழ் ஓடிப்போய் அவர் கைகளை பிடித்துக் கொள்கிறாள். அப்பா, நான் தமிழ் பேசுறேன்பா, உங்களை யாருப்பா இப்படி பண்ணது என்று கதறி அழுகிறாள். செல்லப்பாண்டி மிகவும் பலவீனமாக இருப்பதால் பேச முடியாமல் திணறுகிறார். ஆனால் அவர் கண்கள் ஏதோ ஒரு பயத்தையும் வலியையும் வெளிப்படுத்துகின்றன. இதற்கிடையில் ராஜாங்கம் தன் வீட்டு பெண்களிடம் காட்டிய கோபம் ஈஸ்வரியை இன்னும் ஆவேசப்படுத்துகிறது. அந்த தமிழ் முன்னாடி என்ன நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வராம விடமாட்டேன் என்று சபதமெடுக்கிறாள். உடனே அவள் தன் செல்வாக்கை பயன்படுத்தி செல்லப்பாண்டி அனுமதிக்கப்பட்டிருக்கும் அதே வார்டில் ஒரு நர்ஸை விலைக்கு வாங்கி ஆதாரமாக இருக்கும் அந்த போனை திருடத் திட்டம் தீட்டுகிறாள். ஆனால் தமிழ் இப்போது முன்போல இல்லை, மிகவும் உஷாராக இருக்கிறாள். ஈஸ்வரியின் ஆட்கள் மருத்துவமனைக்குள் சுற்றுவதை கவனித்து விடுகிறாள். அந்த போனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு
ஒரு போலி போனை அங்கே வைக்கிறாள். ஈஸ்வரி நாட்கள் அந்த போலி போனை திருடிக் கொண்டு போய் ஈஸ்வரியிடம் கொடுக்க அதை உடைத்து எரிந்துவிட்டுத்தான் தப்பித்து விட்டதாக ஈஸ்வரி மார்த்தட்டிக் கொள்கிறாள். மறுநாள் காலையில் முழு சுய நினைவு திரும்பிய செல்லப்பாண்டி, தமிழ், என்ன வெட்டுனது ஈஸ்வரி அம்மா அனுப்பின ஆளுங்கதான், அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருமா என்று ரகசியமாகச் சொல்கிறார். இதை தமிழ் தன் போனில் வாக்குமூலமாக பதிவு செய்து கொள்கிறாள். இப்போது தமிழின் கையில் ஈஸ்வரியின் போன் கால் ரெக்கார்டு மற்றும் தந்தையின் வாக்குமூலம் என 2 பலமான ஆதாரங்கள் உள்ளன. இதை வைத்துக்கொண்டு தமிழ் நேராக ராஜாங்கம் வீட்டு வாசலில் நிற்கிறாள். இந்த முறை அவள் கத்தவில்லை. மிக அமைதியாக ஆனால் அதிகாரத்தோடு உள்ளே நுழைகிறாள். அவளை கண்டதும் ஈஸ்வரி ஏளனமாகச் சிரிக்க, தமிழ் தன் கையில் இருக்கும் ஆதாரங்களை அங்கிருக்கும் பெரியவர்கள் முன்னிலையில் ஒலிக்கச் செய்கிறாள். இதைக் கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் உறைந்து போய் நிற்கிறது. ராஜாங்கம் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்று ஈஸ்வரியை பார்த்து கையை ஓங்குகிறார். அடுத்ததாக தமிழ் எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு ஈஸ்வரியின் கர்வத்தை மொத்தமாக உடைக்கப் போகிறது. அது என்னவாக இருக்கும்? ஈஸ்வரி போலீசில் பிடிபடுவாளா அல்லது மீண்டும் தப்பிக்க வழி தேடுவாளா என்று பார்ப்போம். ராஜாங்கம் ஓங்கிய கை அப்படியே நிற்கிறது. ஈஸ்வரி, இவ்வளவு கேவலமான காரியத்தையா செஞ்ச? ஒரு மனுஷனை தீர்த்து கட்ட ஆள் அனுப்புற அளவுக்கு உன் மனசு கல்லா போச்சா என்று கர்ஜிக்கிறார். ஒட்டுமொத்த குடும்பமும் ஈஸ்வரியை அருவருப்போடு பார்க்கிறது. ஆனால் ஈஸ்வரி ஆதாரங்கள் சிக்கிய பின்பும் சற்றும் குறையாத திமிரோடு, ஆமாடா செஞ்சேன், இந்த தமிழ் நம்ம குடும்ப கௌரவத்தை தெருவுல ஏத்துறா, அவளை அடக்க வப்பன தட்டினாதான் முடியும்னு நினைச்சேன், இதுல என்ன தப்பு என்று கேட்க அங்கிருந்த மோகனாவும் செந்திலும் கூட அதிர்ந்து போகிறார்கள். தமிழ் மெல்ல ஈஸ்வரியின் அருகில் வருகிறாள். உங்க கர்வம்தான் உங்களை அழிக்குது ஈஸ்வரி. இப்போ நினைச்சா இந்த ஒரு போன் கால் ரெக்கார்டை வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். ஆனா அப்படி செஞ்சா எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க செஞ்சது துரோகம், ஆனா நான் செய்ய போறது தர்மம் என்று கூறிவிட்டு தன் போனை எடுக்கிறாள். அனைவரும் தமிழ் போலீசுக்கு போன் செய்வாள் என்று எதிர்பார்க்க அவள் அந்த வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை அங்கேயே அழித்து விடுகிறாள். இதைக் கண்டு ஈஸ்வரியே திகைத்துப் போகிறாள். என்னடி நாடகம் போடுறியா என்று ஈஸ்வரி கேட்க தமிழ் அமைதியாக பேசுகிறாள். இல்ல, இது நாடகம் இல்ல. எங்க அப்பா பிழைச்சு வந்துட்டாரு. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி எங்க அப்பாவுக்கு கிடைச்ச மறுபிறவிய நான் ரத்தக்கரையாக்க விரும்பல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த நிமிஷத்திலிருந்து ஊர் கண்ணுல நீங்க பெரிய மனுஷியா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டு மனுஷங்க கண்ணுல நீங்க ஒரு குற்றவாளிதான். இனி இந்த வீட்ல நீங்க சொல்றதுதான் சட்டம்னு நினைக்காதீங்க. ராஜாங்க மாமா மனசுல இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் உங்களுக்கான மரியாதையை நீங்களே அழிச்சுக்கிட்டீங்க. இதுதான் உங்களுக்கு நான் தர்ற ஆகப்பெரிய தண்டனை. ராஜாங்கம் உடைந்து போய் அமர்கிறார். தமிழ், நீ பெரிய மனுஷியா நின்னுட்டமா? இனி இவ இந்த வீட்ல வெறும் பொம்மையாதான் இருப்பா. இவ முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல என்று கூறிவிட்டு ஈஸ்வரியை புறக்கணிக்கிறார். அவமானத்தால் ஈஸ்வரி தலை குனிந்து நிற்க சித்ராவும் ஐஸ்வர்யாவும் கூட அவளுக்கு ஆதரவாக பேச பயந்து ஒதுங்குகிறார்கள். தமிழ் கம்பீரமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறி மருத்துவமனைக்குச் செல்கிறாள். அங்கு கண் விழித்திருக்கும் தன் தந்தையிடம், அப்பா, இனி நமக்கு எந்த பயமும் இல்லை, நாம நிம்மதியா வாழலாம் என்று கூறி அவர் கையை பற்றிக் கொள்கிறாள். ஈஸ்வரியின் அதிகாரம் பறிபோனது. தமிழின் தர்மம் வென்றது. ஆனால் தனியாக விடப்பட்ட ஈஸ்வரி இந்த அவமானத்தை பழிவாங்க புதிய வழியை தேடுவாளா அல்லது திருந்துவாளா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.